ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் சிஸ்டத்துல மேக் ஓஎஸ் எப்படி டூயல் புட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ பார்க்க போறோம். நீங்க உங்க சிஸ்டத்துல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போது நம்ம சிஸ்டமில் டூயல் பூட்டில் macOS கான்ஃபிக் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி லிங்க் அஃபிஷியல் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த CPU இஜெட்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த CPU கோட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வச்சுட்டு இந்த கோட் நேம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம EFI ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் பண்ண போகிறோம். இந்த EFI ஃபைலுக்கு தெரியுமா, இதான் பார்த்தீங்கன்னா இந்த macOSோட ஹார்ட். ஓகேவா, இதை எப்படி நம்ம கான்ஃபிக் மேக்ஸிமம் பண்ணி கான்ஃபிக் பண்ணி ரொம்ப கஷ்டம், ஈஸியாக பண்ணி டவுன்லோட் பண்ணியா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேக்டோஸ்ன்னு சொல்லிட்டு இது இருக்குது. அதில் தனியாகவே பார்த்தீங்கன்னா EFI ஃபைல்னு சொல்லிட்டு இதாகவே இருக்குது. அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கை நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு CPU கோடு இருக்கும். அந்த கோடு பார்த்தீங்கன்னா தனித்தனி EFI ஃபைல் இவங்களே கான்ஃபிக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபைலை போய்ட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி தேடி டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியானது. அண்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு CPU ஃபைல் வந்து இல்லை ப்ரோ, என்னோட CPUக்கு பார்த்தீங்கன்னா இந்த EFI ஃபைல் இல்லை, எப்படி நான் கான்ஃபிக் பண்ணி EFI ஃபைல்னால் என்ன அதுன்னு கேட்டீங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வீடியோ போகலாம். EFI ஃபைல்னால் என்ன, அது எப்படி நம்ம உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிக் பண்ணுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போடலாம். இப்போ இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த CPU கோடு இது தேவையில்ல, நீ வேணா டெலீட் பண்ணிக்க, எல்லாத்தையும் விட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம EFI ஃபைல் இந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா இதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இதான் பார்த்தீங்கன்னா இந்த இதோட ஹார்ட். நம்ம macOSக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதான். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளெண்டர் அந்த பெலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளும் யூஎஸ்பியை டூயல் பூட்டாக நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பெலினா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா சில நேரம் வந்து அதில் பூட் ஆகாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளாஷை அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா இது macOSன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேர்ஷன் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிக்ஸோரான்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன வெர்ஷன் உங்கள் சில சிஸ்டம்க்கு என்னென்ன வெர்ஷன் தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தேன். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா லோயர் வெர்ஷன் பிக்ஸோரை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா சோனாமா அப்படின்னு சொல்லிட்டு வென்சோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் ஒன்றும் யூஎஸ்பியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதை ஃப்ளாஷ் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பூட்டபிள் பென்ட்ரைவாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த EFI ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பென்ட்ரைவ்குள்ளே போகணும். ஏன்னா இதான் பார்த்தீங்கன்னா macOSக்கு ஹார்ட்டுன்னு சொன்னேன்னா அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா மிச்ச சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இது மை பிசிக்குள்ளே போய்க்கும். இப்போ உங்களோட பென்ட்ரைவே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே ஆகாது. அந்த டிஸ்பிளே ஆகுறதுக்கு ஓகேவா, இப்போ டிஸ்பிளே ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மினி டூல் நல்லா பார்த்துக்கோங்க. மினி டூல்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக போய்ட்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடும். ஓகேவா, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள் டிஸ்க் 1 பார்த்தீங்கன்னா இந்த OSக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்க் 2 நார்மலாக இந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். டிஸ்க் 3 பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் இங்கே ஷோ ஆகுது, பட் அங்கே ஷோ ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிக்ஸோட அந்த இது வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. மிச்சம் 200 MBக்கு பார்த்தீங்கன்னா EFI ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த EFI ஃபைலை நம்ம டெலீட் பண்ணிட்டு நம்ம EFI ஃபைலை போடப்போம். அது எப்படி அப்படின்னா இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டா இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹைடில் இருக்குது. திரும்பி பார்த்தீங்கன்னா ஹைடு கொடுத்து சைடில் அப்ளேன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு அப்படியே ஆகும். நார்மலாக கொடுத்து அது அப்ளே ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிட்டு டன் ஆகிடும். திரும்பி அகெயின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்ளை கொடுக்கணும் உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகாது. ஓகேவா, திரும்பி அகெயின் என்ன பண்ணுறீங்க, ஹைடு இருந்தால் திரும்பி அன்ஹைட் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்த அகெயின் அதே விஷயத்த பண்ணால் தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். நம்மளோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறோம். நார்மலாக விசிபிள் ஆகிறதுக்கு திரும்பி அன்ஹைட் அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைடில் அப்ளை கொடுக்கலாம் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஓகேவா, இப்போ போயிட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் மை பீஸில் போய் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகாது. ஏன்னா வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக இருக்குது. ஸோ அதனால் உள்ளே போகாது. அப்போ எப்படி என்னோட EFI ஃபைலில் அந்த EFI ஃபைல் டெலீட் பண்ணிட்டு நான் என்னோட டவுன்லோட் பண்ண EFI ஃபைலை எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணுறோம்.
இது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் அந்த பூட்டபிள் ஃபைல் இருக்கு தெரியுமா? அத வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்மளால டெலீட்டோ அதில ஏதாச்சும் இன்பில்ட் பண்ணோ இது பண்ண முடியாது. பட் இத வச்சு அதில உள்ள இஎஃப்ஐ ஃபைல டெலீட் பண்ணிட்டு நம்ம இஎஃப்ஐ ஃபைல கா கா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா பார்க்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில நார்மலா நம்ம பிசி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இது தெரியும். அந்த பூட்டபிள் பென் டிரைவ் தெரியும். அதில வந்து ஏகப்பட்டது அந்த சிஸ்டம் அந்த இதுக்கு அதை தவிர இஎஃப்ஐ ஃபைல் இருக்குது எல்லாத்தையும் இருக்கும். எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கோங்க. எதுவுமே தேவையில்ல. நல்லா பார்த்துக்கோங்க. நான் டெலீட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு இங்கே உள்ள இஎஃப்ஐ ஃபைல் இருக்கும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. திரும்பி அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஃப்ஐ ஃபைல் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இஎஃப்ஐ ஃபைல் தனியாக சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த இஎஃப்ஐ ஃபைலை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணாங்க மேக்ஸிமம் ட்ராக் பண்ணிட்டா எதாகும். அதனால் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு திரும்பி அந்த டிஸ்கில் போய்ட்டு இந்த இஎஃப்ஐ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். டோட்டல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதில் சிஸ்டமில் பூட் பண்ண போகிறீங்க, அந்த எந்த சிஸ்டம்க்கு இதை கான்ஃபிக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அதை போய் நார்மலாக ப்ளக் பண்ணிட்டு பூட் பண்ணால் மட்டும் போதும். வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் ஆப்ஷனில் சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது. இந்த அட்வான்ஸ் மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்வான்ஸ் பூட் செக்யூரிட்டி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குள்ளே போய்க்கும். செக்யூரிட்டிக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பூட்டுன்னு இருக்கும். அது வந்து எனேபிள் இருந்தால் டிசேபிள் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படிக்கோங்க. செக்யூரிட்டிக்குள்ளே செக்யூரிட்டி பூட்டை எனேபிள் இருந்தால் டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பூட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட்டுன்னு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும். அதே டிசேபிள் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பூட்டபிள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த அகெயின் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த விடிடின்னு பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எனேபிளே இருக்கட்டும். வேறு எதையும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டு அந்த பூட்டுன்னு ஆப்ஷன் தெரியுமா, அதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட யூஎஸ்பி இப்போ ப்ளக் பண்ணி தெரியுமா macOS அந்த பூட்டபிள் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூட் ஆகிற மாதிரி, நம்மளும் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா செகண்டாக பூட் ஆகிற மாதிரி நம்ம பூட்டபிள் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சோம். இதனால பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் போகாது, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம macOSல போய் நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட சிஸ்டம் ஷட் பண்ணிட்டா டேரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணிங்கன்னா அந்த macOSலாம் வந்து இருக்கும். இந்த macOSல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பூட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ப்ராசஸில் சில நேரம் எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஒழுங்காக கான்ஃபிக் பண்ணலன்னா இந்த இடத்துல எரர் அடிக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கான்ஃபிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கான்ஃபிக் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த எழுத்தாக ஓடும். நீங்கள் எழுத்தை ஓடி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா அந்த லோட் ஆகுற மாதிரி வந்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எதையுமே கிளிக் பண்ணி கீழே டிரைவ்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு தனியாக பார்ட்டிஷன் பிடிக்கப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் ஷோ ஆல் டிரைவ் மேலே பண்ணி வியூவில் ஷோ ஆல் டிரைவ் கொடுத்துட்டு நான் இதுக்கு எக்ஸ்டர்னல் டிரைவ் போட்டுக்கேன். நீங்கள் உங்கள் இன்டர்னல் டிரைவை மாற்றிட்டு எது எரேஸ் பண்ணிடுறாங்க உங்கள் விண்டோஸ் இதை. ஓகேவா? நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு டிரைவ் போட்டுக்கனால அது வந்து 512 ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேக்கோட போகிறேன். நீங்கள் உங்கள் இன்டர்னல் ஏதாச்சும்னா மாற்றி விண்டோஸ் டெலீட் பண்ணியாங்க. அதே மாதிரி இது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டூயல் பூட் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாஸை மேக்ஸிமம் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேக் அந்த பிக் ஸ்டோர்னு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓ சாரி, நெட்ஒர்க் இஸ் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது நெட்ஒர்க் இல்லைனா ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஈத்தர்நெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நெட் வந்துச்சு. நான் இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னோட எக்ஸ்டர்னல் டிரைவ். உங்களை இன்டர்னல் டிரைவில் நீங்கள் கரெக்டாக ப்ளக் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் கரெக்டாக பார்ட்டிஷன் பிடிச்சி இது பண்ணிக்கோங்க. மாற்றி பண்ணால் உங்களோட டேட்டாஸ்லாம் பார்த்து அதிகாகும். ஸோ அப்போ நானே தப்பாக சொல்லிட்டு என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நல்லா நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க்கை இது பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பூட் ஆகிட்டு பூட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேக் வந்து ஃபுல்லாக லோடு பார்த்தீங்கன்னா உங்களை நார்மலாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்குறீங்க. அதை பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் பண்ண மாதிரி தெரியுமா, லாங்குவேஜ் கிளிக் மாதிரி அதான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கண்ட்ரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போக்கன் ப்ரிஃபரன்ஸாக நார்மலாக இருக்குது. இது எல்லாமே நாட் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட கண்டினியூ நார்மலாக டேட்டா எல்லாம் ப்ரைவசியாக இருக்கும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபார் விண்டோஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நாட் நோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன். இது வந்து லெட்டர் டேட்டா பேர் வந்து ஆப்பிள் ஐடி ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் ஐடின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும். அதை வந்து செட்டப் லேட்டர்னு கொடுத்துருங்க. நான் ஐஃபோனாக வச்சுக்கேன், ஐடி போடலாம். இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு ஒரு டாஸ்க் மாதிரியான அதனால் வந்து நான் இதை கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த நாட் நோ கொடுத்து அதுக்கிட்ட அக்ரின்னு கொடுத்து நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து அக்ரி கொடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்பிரஸ்
எக்ஸ்பிரஸ் செட்டப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்க்ரீன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இதில் செட்டப் லேட்டாக இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வாய்ஸை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுற நோ ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹே ஸ்ரீ அப்படின்னு கூப்பிட முடியுமா அந்த வாய்ஸ் தான். ஸோ இது எனேபிள் பண்ணுற மாதிரி நோ ப்ராப்ளம். அதே மாதிரி அந்த ஸ்ரீ வாய்ஸ் வந்து சில பாய்ஸ் வாய்ஸ்லேயே வைக்க கேர்ள்ஸ் வாய்ஸ் வைக்க உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் டிசேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியோ அதை இது பண்ணிங்க. அப்புறம் சூஸ் மீ லேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இதை வந்து இப்போ நீங்கள் உங்கள் வாய்ஸை கொடுக்கணுமா கேட்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அதனால் வந்து நாட் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தெரியும் லைட்டிங் அண்ட் டார்க் மோட் உங்களுக்கு எந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் இது வந்து டார்க்காக இருக்கணுமா லைட்டாக இருக்கணுமா அது வந்து உங்கள் இஷ்டம். அது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியே சேஞ்ச் பண்ணி கண்டினியூ பண்ணிங்கன்னா டோட்டல் செட்டப் முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டராக பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அங்கே சிஸ்டம் அந்த கீபோர்டு வச்சுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்க எக்ஸ்டர்னல் மவுஸ் அண்டு சிஸ்டம் கீபோர்டு வச்சுன்னா அதில் இது பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வெற்றிகரமாக macOS பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்களோட சிஸ்டம் உங்களோட விண்டோஸ் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஆசஸ் லேப்டாப். இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் முக்கியம்ப்பா.